你会说，你会说韩语吗？嗯，you can speak 嗯 Chinese. yes you can speak Chinese okay நீ அப்போ you we can இது வந்து skill related இல்லையா we show அப்படின்னும் போது it is show is nothing but இது என்ன சொல்கிறோம்னா speak அப்போ you can speak Chinese language மா அப்போ என்ன சொல்கிறோம் நம்ம wo hui shuo han you I can speak Chinese wo hui shuo han you அதே மாதிரி நீ மம்மா hui shuo han you மா நீ மம்மா hui shuo han you மா so your mom can speak Chinese ஸோ ஒரு ஃபேமிலியாகவே அவங்க பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே வந்துட்டு அந்த லாங்குவேஜ் வந்து சீக்கிரம் கற்றுக்குவாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினப்பு நினப்புன்றத விட ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி அது ஆக்சுவலாக ஸோ வீட்டில் எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்கன்னா அப்போ அவங்களும் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க இல்லையா ஸோ நான் கூட எங்கள் வீட்டில் அதை நான் ட்ரை பண்ணேன் பட் நோ ரிசல்ட் நீ அம்மா ஹுய் ஷோ ஹனியுமா தாப்பு ஹுய் ஷோ தாப்பு ஹுய் பூ ஹுய் அப்போது எப்போயுமே வந்து அவங்க நாட்டு கேன் தான் சொல்கிறாங்களே தவிர நம்ம இங்கிலீஷ் மாதிரி கெனாட் அப்படின்ற ஒரு இது கிடையாது பூ தான் எப்போயுமே பூ தான் முதல்ல நாட் முதல்ல வந்துடும் அதுக்கப்புறம் தான் இந்த வேர்பு ஃபார்ம்லாம் அதுக்கு அடுத்து தான் வரும் ஓகே க்ளோரியா இப்போ நான் உங்களுக்கு அன்றைக்கி அந்த இதெல்லாம் அனுப்பிச்சேன் இல்லையா ஆடியோலாம் அனுப்பிச்சேன் இல்லையா இஸ் தட் ஓகே ஆர் நீங்களே போயிட்டு அந்த இதிலிருந்து ட்ரைவ்லேருந்து எடுத்து கேட்குறீங்களா இல்லை மேம், நீங்கள் சென்ட் பண்ணுறது தான் நல்லா இருக்குது. அது எனக்கு ட்ரைவ்லேருந்து லோட் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ட்ரைவ்லேருந்து லோட் ஆகுது ஓகே ஸோ அதை நான் நினச்சேன்னா ஸோ இட் மேபி சம்டைம்ஸ் வென் வி சீனோ நம்மளுடைய அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த சாட் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே ஆடியோவாக இருக்கும் இல்லையா அது வந்து எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஐ தாட் தி அதர்வைஸ் அதெல்லாம் தான் கேட்டுட்டேன் உங்கள்கிட்ட யூஸ்வலாக அப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இஃப் வி போத் ஆர் ஐ மீன் டேக்கிங் திஸ்னா அப்படின்னா ஓகே இல்லையா அதுக்கு தான் கேட்டேன் ஓகே சரி அதுவும் இல்லாமல் நான் இங்கேருந்து ப்ளே பண்ணுறது வேறு அந்தளவுக்கு கிளியராக வேற கேட்காது இல்லையா ஸோ அதனால் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கேட்கும்போது கரெக்டாக இருக்கும் அப்போது வந்து நம்மளுக்கு இந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து வின் ரெண்டு பேருக்குமே வின் சுச்சுவேஷன் அது அதனால தான் சரி கேட்டுக்கிட்டே போடலாம் ஓகே 6-1 ஓகே இப்போ நான் 6-1 அனுப்புகிறேன் க்ளோரியா கேளுங்க லெசன் பண்ணுங்கள் ஆ 第6课，我会说韩语。Lesson 6. I can speak Chinese. 课文1。Text 1. 你会说汉语吗？我会说汉语。你妈妈会说汉语吗？她不会说。New words. 会说妈妈 ஓகே சரி இதில் ரெண்டு இது இன்னும் பேலன்ஸ் ரெண்டு ஆடியோ தான் இருக்குது மொத்தம் இந்த 6th லெசனில் மட்டும் கம்மியாக தான் இருக்கும் ஓகே இனிமேலேருந்து அந்த ப்ரொனன்சியேஷன் இது வந்துட்டு வராது ஓகே ஸோ இது இப்போ நம்ம இந்த புக்கு சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா இது க்ளோரியா வி கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் புக்கும் போகலாம் சரிங்களா ஓகே ஓகே ஏன்னா இது இனிமேலேருந்து கொஞ்சம் இந்த ப்ரொனன்சியேஷன்லேருந்து நம்ம விடுபட்டுட்டோம் ஏன்னா இனிமேலேருந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நிறைய வரும் ஓகே ஸோ இப்போ அவங்க எப்படி படிக்கிறாங்க அவங்களோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது க்ளோரியா ஸோ கேன் யூ ரீட் இட் ஒன்ஸ் நீங்கள் படிங்க ஒரு வாட்டி நீ ஹுய் ஷோ
你会说 很吗？ Yes. 我会说很有。 Okay. 你妈妈会说很吗？ Yes. 她不会说。 他不会说。Yes. அதே மாதிரி இந்த கிச்சன் ஓகே ஜை சூ ஃபாங் இது வந்து சூ இது வந்து எப்பயுமே இந்த இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இதை இப்படியே போட்டு இது போட்டு ஃபங்ஸு அப்படின்னு போட்டால் இது வீடுன்னு ஆகிடுது ஹவுஸு. அப்போ ஏன்னா ஹவுஸ்குள்ளே நிறைய ரூம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து இது வந்து இது சூ ஃபாங் அப்படின்னாலே வந்துட்டு ரூம்னு அர்த்தம். அப்போது சூனா டு குக்கு, அதனால தான் இந்த இடத்துல வந்து அவங்க எப்படி போட்டிருப்பாங்கன்னா ஒரு ஒரு இது மாதிரி ஒரு இட் இஸ் அ டிவிஷன். நம்ம அதுதான் இந்த டிவிஷன் எடுத்துக்கணும். இது நம்ம டிவிஷன் போடும்போது இப்படி தானே போடுவோம் மேக்ஸில். ஸோ இது டிவிஷன் அண்ட் என்ன சொல்கிறதுனா வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கல இப்போ கேட்குதா? ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த இது வந்து மவுத் ரேடிக்கல் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து டிவிஷன் சொன்னேன் நான். டிவிஷன் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த டிவிஷனுக்கு போடுற அதே தான். அப்போ இட் இஸ் அ டிவிஷன் இந்த ஹவுஸ் தானே. கிச்சன்றது என்னது க்ளோரியா? டிவிஷன் இந்த ஹவுஸ். ஸோ டிவிஷன் போட்டுட்டு நம்ம இதை போட்டுட்டு இது வந்து மவுத் ரேடிக்கல் போட்டுக்கிறோம். அண்ட் இட் இஸ் த ஃபயர் ரேடிக்கல் கீழே. அப்போ நம்ம மவுத்துக்கு கீழே ஃபயர் வைக்கிறோன்றதை விட மவுத்துக்கு தேவையான ஒன்றத்தை குக் பண்ணுறதுக்காக ஃபயர் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. கொண்டு வந்து இது வந்து இந்த மாதிரி வந்துச்சுனாலே ஹேண்ட் ரேடிக்கல். ஹேண்டு வித் கம்பைன்டு பர்போஸ், அதாவது நம்ம காய்கறி வாங்கிட்டு வந்து இது பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்ததுனாலே இட் இஸ் அ ஹேண்ட் வித் கம்பைன்டு பர்போஸ் அப்படின்னு ஒரு அப்ட்ராக்டான ஒரு மீனிங் இதுக்கு இருக்குது. ஓகே, அப்போது அந்த கம்பைன்டு பர்போஸ் வித் அலாங் வித் த மவுத் அண்ட் த டிவிஷன் அண்ட் த ஃபயர் அப்படின்னும் போது விச் பிகம்ஸ் த சூ டு குக்குன்ற மாதிரி வந்துடுது. அப்போ நம்ம ஜோ அப்படின்றது ஆல்ரெடி டு குக்குன்னு பார்த்துருப்போம். பட் அந்த இடத்துல வந்து டு குக் அப்படின்றது விட வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இது ஒரு பிளேஸு அப்படின்றத மீன் பண்ண வரும். அந்த இடத்துல வந்து இது வெர்பு ஃபார்மு, இந்த இடத்துல இந்த சூ அப்படின்றது நவுன் ஃபார்ம். அப்போது இந்த நான் ஆல்ரெடி இந்த ஃபாங்குனாலே ரூம்னு சொன்னேன். அப்போது இட் இஸ் அ டிவிஷன் ஆஃப் அ ரூம் விச் யூஸ்டு ஃபார் த குக்கிங் ஆஸ் அ கம்பைன்டு பர்பஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த கிச்சன். அப்போ சொங்கோ சை ஹவுச்சுமா எப்படி கேட்குறாங்க? சொங்கோ சை ஹவுச்சுமா, சொங்கோ அப்படின்னால சைனீஸ் டிஷ்ஷு. நான் சொன்ன மாதிரி இந்த புல் ஞாபகம் வச்சுக்கோங்க. புல் ஞாபகம் வச்சுட்டு இது வந்து மீனாலே ரைஸ் ரேடிக்கல். ஓகே, ரைஸ் ரேடிக்கல் கீழே வந்து மரம் மாதிரி இப்படி போட்டு இப்படி 2 நெல் வந்து மேலே தொங்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, அது வந்து அப்போது இந்த சைனாலே கிராஸு. ஸோ முதல்ல மேபி மனுஷன் வந்து வெஜிடேரியன் டிஷ்ஷஸை சாப்பிட்டவங்களா இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. த ஃபஸ்ட் அவைலபிள் திங். ஓகே, அப்போ வந்து அதை அந்த டைம்லேருந்து இருந்த மாதிரி ஒரு கணக்குக்கும் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ சொங்கோ சை ஹவுனாலே வந்து குட் இல்லையா, சீனா வந்து டு ஈட். அப்போ குட் டு ஈட் அப்படின்றது இட் பிகம்ஸ் டேஸ்ட்னு ஆகிடுது. ஸோ ஹவுச்சுமான டேஸ்ட்டாக இருக்குமா, இது வந்து சைனீஸ் டிஷ் வந்து டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொங்கோ சை ஹன் ஹவுச்சு. ஸோ சொங்கோ சை இஸ் ஹன் ஹவுச்சு. ஸோ சொங்கோ சை இஸ் வெரி குட் டு ஈட். ஓகே, அதே மாதிரி நீ ஹூ இஸ் ஓ, ஸோ கேன் யூ குக். ஏன்னா சொங்கோ சை அப்படின்றது எல்லாராலையும் குக் பண்ண முடியாது. இட் இஸ் அ ஸ்கில் ரிலேட்டட் அப்படின்றாங்க. அதனால தான் இந்த இடத்துல ஹூய் போட்டிருக்காங்க. நீ ஹூ இஸ் ஓ சொங்கோ சைமா, கேன் யூ மேக் அ சைனீஸ் டிஷ். இல்லைனா நம்ம இப்படி எடுத்துக்கலாம், வில் யூ பி குக்கிங் அ சைனீஸ் டிஷ். ஃப்யூச்சர்லையும் கேட்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஓ ஹூ இஸ் ஓ, எனக்கு வந்து குக் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நான் குக் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ வில் நாட் பி குக்கிங் அப்படின்னும் சொல்லலாம். ஐ வில் நாட் பி குக்கிங்னா நம்ம வந்து இன்னைக்கு சாயந்தரமோ இல்லை இதுவோ வந்துட்டு நான் வந்து பிளான் பண்ணுற மாதிரி நான் குக் பண்ணலாம் முடியாது. ஏன்னா ஹுய்க்கு 2 மீனிங் இருக்கு இல்லையா, ஒன்று வில்லு, இன்னொன்று வந்து கேனுன்னு பார்த்தோம். ஸோ 2 மீனிங்லையுமே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் அந்த ஸ்பீக்கர் நம்மக்கிட்ட சொல்லும் போது அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஃபேஷியல் ரியாக்ஷன் இதெல்லாம் வச்சு வில்லுன்றதை எடுத்துக்கணுமா, இல்லாட்டி வந்து எனக்கு தெரியாது அப்படின்றது வந்து சொல்ல வராங்களான்றது அந்த கான்டெக்ஸ்ட் வச்சு தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த சையு ஹன்னு இஸ் அட்வர்பு, ஹவுச்சு இஸ் டெலிஷியஸ், ஜோ இஸ் டு மேக் டு ப்ரொடியூஸ். ஓகே, சரி, இப்போ நீங்கள் அப்படியே படிங்க க்ளோரியா. ஒரு வாட்டி நல்லா லிசன் பண்ணுங்க அதை.
No. Text 2. 中国菜好吃吗？中国菜很好吃，你会做中国菜吗？我不会做。New words. 菜很好吃，做இப்போ நீங்கள் வந்து படிங்க க்ளோரியா. 中国菜好吃吗？中国菜很好吃。你会你会说你会做你会啊做中国菜吗？你会做中国菜吗？OK 啊我不会说我不会做不说我不会做என்னால் குக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜை தூஷு குவான் என்ன சொல்கிறாங்க? ஜை இதுக்குள்ள ஜை தூஷு குவான். ஓகே, தூஷு குவான் இந்த லைப்ரரி. ஓகே, நீ ஹுயிஷா ஹன்சுமா ஷி அப்படின்னாலே டு ரைட். அப்போ வில் யூ பி ரைட்டிங் அப்படின்னு எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல. நம்ம கேன் யூ ஏபிள் டு ரைட் அதான் கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்கில். அப்போ நீ ஹுயிஷா ஹன்சுமா ஓ ஹுயிஷியா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் க்ளோரியா? ஓ ஹுயிஷியா, எஸ் ஐ கேன் ரைட். சகசு செமஷா. சக ச அப்படின்னாலே திஸ், கனா திஸ் ஒன் கேரக்டர். Zemma, Shia, how about to write? To write. அப்போ என்ன சொல்கிறோம்? தோய் போச்சே சகசி சகஜு ஓஹுய்து. ஓஹுய்துனா நான் ரீட் பண்ணுவேன். அதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த கேரக்டர் என்ன, அதனுடைய மீனிங் என்னன்றதை நான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த டூ வந்துருச்சுனாலே ரீடிங் வித் த காம்ப்ரிஹென்சிபிலிட்டி. ஓகே, நான் ரீட் பண்ணுவேன். பூவிஷிய எனக்கு எழுத தெரியாது. ஏன் எழுத தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரோக் ஆர்டர் இருக்கு இல்லையா? இப்போ வந்து நான் அந்த நீல வந்து இப்படி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் முதல்ல எடுத்தோன்னே இதை போட முடியாது. ஸோ ஐ ஹாவ் அ ஸ்ட்ரோக் ஆர்டர் ரூல்ஸ் டு சேயிங் விச் எம்பசைசிங் தட் ஐ ஹாவ் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப். லைக் முதல்ல நான் டீ மாதிரி, அப்போ இந்த டீயில் வந்து ஃபஸ்ட்டு இதை நான் போடணும், அதுக்கு அடுத்து ரெண்டாவது இதை போடணும். தென் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன், இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து திஸ் ஒன். இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் ரைட்டிங். அப்போது இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் வே இருக்குது அப்படின்னும் போது அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ பூஹுஷியா எனக்கு எழுத தெரியாது. ஐ கேன் ரீட் பட் ஐ கேன் நாட் ரைட். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க. நீ ஹுஷியா அன்சுமா ஓ ஹுஷியா சகசு செமஷியா தொய் பூச்சே சகசு ஓ ஹுய்து பூஹுஷியா. ஓகே, இப்போ நீங்கள் இதை லிசன் பண்ணுங்க க்ளோரியா.课文3。Text 3. 你会写汉字吗？我会写。这个字怎么写？对不起，这个字我会读，不会写。New words. 写汉字，字怎么读？ஜம்மா டூ அப்படின்றாங்க. ஓகே, இப்போ நீங்கள் படிங்க.你会说汉字吗？你会说汉字吗？我会说。
ஓ ஓஹுய் ஷிய ஓஹுய் பூஹுய் ஷிய. ஓ மேலே இருக்கிறது பி படிக்கிறீங்களா இல்லாட்டி மேலே இருக்கிற பி படிக்கிறீங்களா இல்லை லாஸ்ட்டில் இருக்கிற பி படிக்கிறீங்களா? மேலே ஓஹுய் ஷிய. என்ன சொல்கிறாங்க? ஓஹுய் ஹூ. ஆமாம், இப்போ இந்த ஹூ வந்து நம்மளுக்கு ஹூ வந்து நம்மளுக்கு தமிழில் கிடையாது. ஆக்சுவலாக ப்ரொனன்சியேஷன் வந்து ஹூ வந்து கிடையாது. ஹூ வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கணும், ஹெச்யூ ஹூ ஹூ அப்படின்னு எடுத்துக்கணும். இருக்குது க்ளோரியா, நம்ம தமிழில் இருக்குது ஹூ ப்ரொனன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி லெட்டர்ஸ். ஹா இருக்குது தெரியுது. ஹூ வந்து நம்ம சொல்ல மாட்டோம்ல. இப்போ என்னன்னா சமஸ்கிருதத்துலேருந்து எடுத்த ஹா இது. அந்த ஹூ அப்படின்றது வந்து ஒருவேளை இது இப்படி போட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன்ல. தெரியல எனக்கு. ஓகே, ஆமாம், ஹூ வந்து தமிழில் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஹூன்றதுல வச்சு எந்த ப்ரொனன்சியேஷனுமே பேஸ் ஹூ இப்படி. ஆமாம், அது மேபி வேற்று மொழியிலேருந்து வந்தால் மட்டும்தான் இங்கே வரும். அப்படின்னா கூட அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதை இங்கிலீஷ் தமிழில் வந்து எழுதுறது வந்து வி டோன்ட் ஹாவ் திஸ் கேரக்டர். ஆமாம், ஹூ வந்து இல்லை. இப்போது ஹிந்தினா நான் இப்படி சொல்லுவேன் ஹூ, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, இதை வச்சு சொல்லிடலாம் ஹூ அப்படின்ட்டு. இங்கே நமக்கு தமிழில் வந்து இந்த இது இல்லை, ஹூ வந்து இல்லை. மேபி இது மங்கோலியன் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹூ வந்து அவங்களுக்கு. ஓகே, அதான் இது வந்து இட் இஸ் அ வெரி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்ன்றதுனால இதனுடைய லாங்குவேஜோடைய ரெசம்பிளன்சஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் மற்ற லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. ஓகே, சரி. அப்போ இது வந்து ஹுய் அப்படின்றது ஹுய் ஹுய் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஹுய் ஹுய் ஹுய். எஸ், நம்ம குய் அப்படின்லாம் வச்சுக்கிற மாதிரி இது ஹுய் ஹுய். ஆனால் அது வந்து இட்ஸ் சவுண்ட்ஸ் லைக் குய் மாதிரி கேட்கும், இப்படி கேட்கும். அதாவது கூயி கூயின்ற மாதிரி இப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும், குய். அந்த மாதிரி ஹுய் ஹுய் வந்து இப்படி வச்சுக்கோங்க, ஹுய். எஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள். ஏ வந்து என்ன சொல்கிறதுக்கு? 这个是真的是 ஜம ஜம ஜம. டி எப்பயுமே நீங்கள் இசட் பார்த்தீங்கனாலே டி வந்து ஃப்ரெண்டில் போடுங்க. ஜம ஜம. எஸ், எக்ஸாக்ட்லி. ஜம ஷியா. பூச்சி. இப்படி சொல்லாமா? துய் பூச்சி பூச்சி பூச்சி. பூச்சி. 这个是不会 多 不会学 学不会学。这个是我会读，我会读，不会学。读读，拿到 don't 读不会学。这个是我会读，不会学。சரி, ஓகே. இப்போ வந்து அவங்க மோடல் வேர்போடைய பார்ட்டாக அதில் வந்து முக்கியமான கீ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் சென்டென்ஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, மோடல் வேர்ப் இந்த ஹுய்க்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி? த மோடல் வேர்ப் ஹுய் இஸ் யூஸ்டு பிஃபோர் அ வேர்ப் இண்டிகேட்டிங் அக்வயரிங் அன் எபிலிட்டி. ஸோ வி ஆர் இன் அ ஃபேஸ் ஆஃப் அக்வயரிங் எபிலிட்டி, லேர்னிங் மேண்ட்ரன் இல்லையா? ஸோ த்ரூ லேர்னிங் இல்லையா? எல்லாருக்குமே வந்து ஒரு எபிலிட்டி வந்து விச் ஆல்வேஸ் என்ன சொல்கிறதுனா ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் லேர்னிங் தான். லேர்ன் பண்ணுறதுனால அது நம்ம இந்த ஒரு எபிலிட்டி, பர்டிகுலர் எபிலிட்டிக்கு வருவோம். ஓகே, இட்ஸ் நெகட்டிவ் ஃபார்ம் இஸ் பூ ஹுய். அது ஹுய் அப்படின்னும் போது ஹுய் பூன்றது வராது. நம்ம கெனாட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி ஹுய் பூன்னு சொல்ல முடியாது, பூ ஹுயின்னு சொல்லுவோம். ஓகே, பூ ஹுய். அப்போது ஓ சப்ஜெக்ட் வந்து ஓ இருக்குது. ஹுய் எய்தர் இட் கேன் பி அப்ளைட் அஸ் பூ ஹுய் ஆர் ஹுய் ஹுய். ஷிய ஹன்ஸு என்ன சொல்கிறாங்க? ஓ ஹுய் ஷியா ஹன்ஸ். ஐ கேன் ஏபிள் டு ரைட் சைனீஸ். ஓகே, அதே மாதிரி ஓ பூ ஹுய் ஜோ சொங்கோ சை சொங்கோ சை. ஸோ ஐ cannot cook Chinese dish. அதே மாதிரி நீ மம்மா ஹுய், இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஹுய் ஷுவோ ஹன் யூ மா. இந்த மா வந்துருச்சுனாலே இட் இஸ் அ கொஸ்டின் வேர்ட். அப்போ கொஸ்டின் கேட்குறேன். நீ மம்மா ஹுய் ஷுவோ ஹன் யூ மா. நீங்கள் என்ன சொல்லுவீங்க க்ளோரியா? நீங்களும் சரி நானும் சரி என்ன சொல்லலாம்? ஓ மம்மா என்ன சொல்லுவோம்?
பூ பூ புய் பொய் ஷோ ஷோ ஹனி ஓ மாமா பூ பொய் ஷோ ஹனியோ அப்படின்னு சொல்கிறேன். ஓகே சரி, நெக்ஸ்ட்டு வந்து சென்டென்சஸ் வித் அன் அட்ஜெக்டிவல் ப்ரெடிகேட். என்னப்பா இது அட்ஜெக்டிவல் ப்ரெடிகேட்? இந்த மாதிரி அட்ஜெக்டிவல் ப்ரெடிகேட்லாம் இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷ் கிராமரில் சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக. இவங்க அந்த இங்கிலீஷ்லேருந்து, ஏன்னா அவங்க லாங்குவேஜ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால அவங்க தே ஆர் யூஸிங் எ டிஃப்ரெண்ட் வே டு எக்ஸ்பிளைன் இட். ஓகே, அந்த மாதிரி அட்ஜெக்டிவல் ப்ரெடிகேட்ன்ற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யூஸ்டு இன் த ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் அட்வர்பு அட்வர்ப் ஆஃப் டிகிரி. அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னாலே வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இங்கிலீஷில் நம்ம வந்து இந்த அட்வர்ப் ஆஃப் டிகிரியை வந்து இப்படி சொல்லுவோம். அதாவது வெரி, டூ கோல்டு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அட்வர்ப் ஆஃப் டிகிரி வந்து இன்னைக்கு நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப கோல்டாக இருக்குது. அதேமாதிரி காஃபி வந்துட்டு நார்மலாக இருக்கிறத விட நல்லா இருக்குது. அப்போ அந்த அட்வர்ப் ஆஃப் டிகிரி ஆட் பண்ணி நம்ம சொல்லும்போது இட் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித், அப்போ இந்த மாதிரி அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னாலே வந்துட்டு நம்ம அட்வர்பை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது என்ன சொல்கிறது, ரெயின் எல்லாம் எனக்கு ஸ்லோவாக பெஞ்சிருக்கு, அது ஒரே ஃபாஸ்ட்டு தான். ஓகே, த ட்ரெயின் கம்ஸ் ஸ்லோலி. ஓகே, அப்போது த ட்ரெயின், அப்போ வந்து அந்த அட்வர்ப் ஆஃப் டிகிரியை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா ஸ்லோவாக சொல்லிக்கலாம், ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கலாம், ஹாட்டாக சொல்லிக்கலாம், ரொம்ப கோல்டாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ்க்கு நம்ம வந்து அந்த அட்வர்பை வந்து இது பண்ணுறது மூலயமா அது வந்து என்ன டிகிரியில் இருக்குது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும், அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ வந்து அந்த காஃபி இஸ் ஹாட் அப்படின்றதுக்கும் த காஃபி இஸ் அட்வர்ப் ஆஃப் டிகிரி வச்சு வெரி ஹாட் அப்படின்னு இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துறோம், ரொம்ப காஃபி ஹாட்டாக இருக்குது பார்த்துக்கோ. ஸோ அந்த மாதிரி இவங்க என்னன்றாங்க, அப்போ இந்த இடத்துல இருக்கிறது அட்ஜெக்டிவ் வந்து ஹவ் விச் இஸ் குட், இதுவும் அதே ஹவ் தான் குட். அதே மாதிரி ஹவுச்சு அப்படின்றது இது வந்து டெலிஷியஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா டேஸ்டி அப்படின்றது வந்து இது நம்ம அட்ஜெக்டிவ்னு இங்கிலீஷ் கன்சிடர் பண்ண மாட்டோம் இதை. பட் டெலிஷியஸ் இஸ் வாட் தி அட்ஜெக்டிவ் இஸ். ஏன்னா இங்கிலீஷுக்கு சொல்ல வரும்போது இங்கிலீஷ்க்கு ஏற்ற வேர்ட்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது, அதனால டெலிஷியஸ் இஸ் கரெக்ட். அப்போது ஓ ஹன் ஹாவ்னா ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்றதுக்கும் அந்த அட்வர்ப் ஆஃப் டிகிரி வந்து விச் ஆட்ஸ் அ டைப் ஆஃப் ஒரு இது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? நான் நல்லா இருக்கேன்றதுக்கும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்றதுக்கும் நம்ம வந்து ஒரு இது கொடுக்குறோம், ஒரு எம்ஃபசைசேஷன் கொடுக்குறோம். அந்த இது வந்து இந்த இடத்துல ஹன் அப்படின்னு போடுறோம். ஹன் இஸ் நத்திங் பட் வெரி. ஓ மம்மா த ஹன்யோ, என்னோட மதர்ஸ், மை மதர்ஸ் சைனீஸ், மதர்ஸ் அதான் மதர்ஸ்ன்றது தான் இந்த த வச்சு சொல்கிறோம். மை மதர்ஸ் Chinese who how, அப்போ not good, my mother's Chinese is not good. Oh mama the hanyo who how, not good. Okay, அதே மாதிரி chongo sai han how chu, Chinese dish are delicious, வெரி டெலிஷியஸ், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷம்ம, இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஷம்ம. ஷம்ம அப்படின்னாலே வந்துட்டு வாட்டுன்னு அர்த்தம். ஓகே, த இன்ட்ரோகேட், ஓ சாரி இது ஷம்ம இல்லை, ஜம்ம. ஹவ் அபவுட்னு சொல்லியிருக்கணும், நான் வாட்டுன்னு சொல்லிட்டேன். ஓகே, திஸ் ஒன் இஸ் ஜம்ம, ZENME, ஜம்ம. ஹவ் அபவுட். So the interrogative pronoun zamma is used before a verb. It is always used before a verb to ask about the manner of an action.
அப்போது நம்ம இந்த கொஸ்டின் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் வெர்புக்கு முன்னாடி வருது. இப்போ வெர்பு யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மை, இது வந்து தூ, இது சாரி தூ, வெறுமனை இப்படி மட்டும் போட்டால் அது மை, இப்படி மட்டும் போட்டால் அது மை, இதோட சேர்த்து இப்படி போட்டால் வந்துட்டு அது தூ. ஓகே, ஸோ அதனால் அப்படி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ மை அப்படின்னும் போது சாரி தூ அப்படின்னும் போது டு ரீட் இல்லையா. சேக ஹன்ஸு செம தூ, இந்த கேரக்டர் எப்படி படிக்கிறது? அப்போது we are asking the manner of an action. The manner of an action is how to read this particular character. ஓகே, அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா சேக ஹன்ஸு செம தூ. அப்போது திஸ் பர்டிகுலர் கேரக்டர், அந்த கேர்ன்றதை தான் அப்படி நம்ம சொல்கிறோம். திஸ் பர்டிகுலர் கேரக்டர் செம்ம அப்படின்றது வந்து ஹவு டு, தூன்றது வந்து ரீட். நம்ம இந்த மாதிரி கேட்க மாட்டோம் இங்கிலீஷில், ஹவு டு ரீட் திஸ் அப்படின்ட்டு போயிடுவோம் நம்ம பேசாமல் இங்கிலீஷில். அவங்களது வே ஆஃப் சென்டென்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து டிஃப்ரெண்ட். நீதர் ஹன்யூ, இந்த இடத்துல ஹன்யூ கொண்டு வரோம், மேலே ஹன்ஸு. ஓகே, இது யூ, இது ஜு. நீதர் ஹன்யூ மின்ஸு ஜம்ம ஷிய, இந்த ஷியர் ஃப்ளாட் ஒன் தான். ஓகே, அப்போது நீதர் ஹன்யூ மீன்ஸ் உன்னோட சைனீஸ் நேம். ஓகே, யுவர் ஹன்யூனா சைனீஸ் நேம், ஹவு செம்மனா ஹவு டு, ஷியர் அப்படின்னா ரைட். எப்படி எழுதுறது? அதே மாதிரி சேக திஸ் பர்டிகுலர் ஜு மட்டும் கேட்குறாங்க. அப்படின்னா ஜுனாலே கேரக்டர். திஸ் பர்டிகுலர் கேரக்டர் ஜெம்ம ஷியர், திஸ் பர்டிகுலர் கேரக்டர். அப்போ மேலே இருக்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம். நீதர் ஹன்யூ மின்ஸுக்கு பதில் அவங்க வந்து நீதர் ஜுன்னு மட்டும் போட்டுக்கிட்டாங்க. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து எப்படி எழுதுறது? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செம்ம அப்படின்ற இந்த கேரக்டரை வந்து நான் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த அதுக்கு வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் த ஸ்லாண்டிங் ஃபர்ஸ்ட். This is my first stroke order, this one is second, this one is third, 4, 5, and then I have to proceed on with the lower bottom என்ன சொல்கிறது radical, which I have to go on with the first blood droplet, and then I have to take the apex of the heart, and then I have to go on with the inside also, inside the heart also there is blood. அப்போ அங்கே ஒரு ட்ராப்லெட், அப்புறம் இங்கே ஒரு ட்ராப்லெட். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜெம்ம அப்படின்றதுக்கு ஏன் ஹார்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்டில் வந்துட்டு we have that form of என்ன சொல்கிறதுனா நம்ம மனசு வச்சு சொல்கிறோம், மனசுலேருந்து கேட்குறோம். I actually care for you, I actually wanted to know from my heart, அந்த மாதிரி. ஓகே, அப்போ தான் அந்த மாதிரியான இதிலெல்லாம் மட்டும்தான் இந்த ரேடிக்கல், இதுக்கு பேரே வந்து சின்னு சொல்லுவாங்க. இந்த சின் அப்படின்னாலே ஹார்ட் ரேடிக்கல். இந்த ஹார்ட் ரேடிக்கல் அந்தந்த மாதிரியான கேரக்டர்ஸில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, சரி, இப்போ நீங்கள் இதை படிங்க க்ளோரியா. இந்த மேலே அந்த 3 லைன் சைனீஸ் லைன் இருக்குல்லையே, அதை படிங்க. சேக ஹன்ஸு ஜன்ம து, நீதர் ஹன்யூ மின்ஸு ஜன்மஸ்து. ஓகே, சீக ஜென்ம ஷியர். ஓகே க்ளோரி, ஒரே ஒரு நிமிஷம். ஒரு கால் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2024 ட்ராக் டவுன் பண்ணிருக்காங்க. நான் மிஸ்டு கால் பார்த்துட்ருக்கேன். இது மட்டும் இந்த 3 சென்டென்சஸ் மட்டும் எழுதிருங்க அலாங் வித் இங்கிலீஷ் மீனிங் நவ். தேங்க்யூ க்ளோரி.
ஹலோ. ஆ யாரு புரியல? யாரு புரியல? இல்லை கேட்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியல? ஆ சொல்லுங்கள் மேம். சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு சைனீஸ் கிளாஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அதான் அவங்ககிட்ட ஒரு 2 minutes பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்கள் மேம். ஓகே. இல்லை அவங்க. ஆ ஓகே. அவங்க எப்படி மேம் உங்களை மாதிரி அவங்க ஹாபி கிளாஸ் மாதிரி வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணுற மாதிரியா இல்லை எப்படி ஸ்கூல்? ஆ ஓகே. அப்படி. ஓஹோ. ஓ ஓகே. இப்போ அந்த பையன் என்ன ஸ்கூல், அதாவது என்ன ஸ்டாண்டர்ட்? அப்போ 8th ஸ்டாண்டர்டுன்றீங்களா? இது வரைக்கும் ஃப்ரெஞ்சுக்கு அறிமுகமே இல்லைங்களா? ஓகே. ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டு. ஓகே ஓகே மேம். அது அவங்களுக்கு வந்து 2500 அது ஆக்சுவலாக. அது மட்டும் சொல்லிடுங்க. மற்றபடி 8 classes அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ஒரு பொண்ணு வந்து அவள் முடிச்சுட்டா, அவள் கிளம்புறா. அதனால அவளுடைய இதில் வேணால் இதே பேட்ச் டைமிங்ஸ் தான் வரும். ஆனால் அவங்களுக்கு வந்து 5 to 6 வரும். அது வந்து அந்த ஒரு இது அவங்களது ஒரு மாதிரி போகும். இவங்களுக்கு எழுதிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அவங்க இது படிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆமாம். அவங்க எப்படி ஆன்லைன்னாலும் சரி ஆஃப்லைன்னாலும் சரி கோர்ஸ். சரிங்களா மேம்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பை மேம். எஸ் க்ளோரியா. ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளை வந்து கேட்குறாங்க. ஓகே. ஸோ ரோல் பிளே த டயலாக்ஸ். ஓகே. ஸோ நீ ஹுய் ஷோ ஹன்யூமா. க்ளோரியா உங்களால் வந்து இப்போ சைனீஸ் கொஞ்சம் பேச முடியும் இல்லையா? அப்போ என்ன சொல்வீங்க? நீ ஹுய் ஷோ ஹன்யூமா. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க க்ளோரியா? ஓ ஹுய் ஷோ ஹன்யூ. ஹன்யூ ஈத்தியார். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் லிட்டில் பிட்டாக தான் பேசுகிற ஒரு ஸ்டேஜில் இருக்கோம் இல்லையா? அதனால ஓ ஹுய் ஷோ ஹன்யூ, ஓ ஹுய் ஷோ ஈத்தியார்னு சொல்லலாம். இல்லைனா ஓ ஹுய் ஷோ ஹன்யூ ஈத்தியார். I can speak Chinese a little bit. அதே மாதிரி நீ ஹுய் ஷா ஹன்சுமா. அப்போ வந்து ஓ ஈத்தியா. ஓகே. நீ ஹுய் ஜோ சோங்கோ சைமா. நீ ஹுய் ஜோ சோங்கோ சைமா. ஸோ யூ கேன் குக். அப்போ இந்த குக்குன்றது வந்து அந்த சூ ஃபாங்கில் வர்றது கிடையாது. இது வந்து வெர்ப் இல்லையா? அப்போ டு டூ. அப்போ கேன் யூ குக் டு டூ சோங்கோ சை சைனீஸ் டிஷ்மா. ஓப்பு ஹுய்ஸோ சோங்கோ சை. ஓப்பு ஹுய்ஸோ சோங்கோ சை. அதே மாதிரி நீயோ ஹன்யூ மின்சுமா.
அதாவது உங்களுக்கு சைனீஸ் நேம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீயோ ஹன்யூ மின்ஸுமா? என்ன சொல்லுவீங்க க்ளோரியா? உங்களுக்கு நமக்கு யாருக்கும் சைனீஸ் நேம் இப்போதைக்கு நம்ம வைக்கல இன்னும். அதனால நம்மளுடைய பேரை வந்து அவங்க இந்த எக்கோ நேம் தான் சொல்லுவாங்க. அப்போ ஓ மெய்யோ, அப்போ யோ வந்துருச்சுனாலே இந்த இடத்துல ஹாவ்னு இருக்குது. அப்போ நம்ம இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லணும்னா அப்போ டோன்ட் ஹாவ் வந்து மெய்யோ. அப்போ ஓ மெய்யோ ஹன்யூ மின்ஸ். ஓ மெய்யோ ஹன்யூ மின்ஸ். அதே மாதிரி நீ ஹுயிஷிய, நீ ஹுயிஷிய நீத ஹன்யூ மின்ஸுமா. அதாவது கேன் யூ, அந்த ஸ்கில் இருக்கா நமக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கேன் யூ ரைட் நீத யுவர் ஹன்யூ மின்ஸுமா. ஸோ உங்களால் உங்களோட சைனீஸ் நேம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம? ஓ ஹுயி ஷிய, அப்படி இல்லைன்னா ஓ பூ ஹுயி ஷிய, ஓ பூ ஹுயி ஷிய ஓ த ஹன்யூ மின்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி. சரி, இப்போ நான் வந்து க்ளோரியா நான் உங்களை கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். நீங்கள் வந்து பொறுமையாக சொல்லுங்கள். ஓகே. நீ ஹுய் ஷோ ஹன்யூமா. க்ளோரியா? Gloria, am I audible? Gloria, am I audible? Yes, ma'am. Ni hui sho hanyuma. So can you say the answer? O hui sho. Sure. Sure. Hanyu. Idiya. Okay. Ni hui shia hanzuma. O hui sho hanzu. Idiya. Ni hui zo chongo saima. O push hui. Opu hui jo chongo sai. Okay. Niyo hanyu minzuma. நீயோ ஹன்யூ மின்ஸுமா. மேம் வாய்ஸ் கேட்கல. இப்போ சொல்லுங்க. நீயோ ஹன்யூ மின்ஸுமா. க்ளோரியா கேக்குதா? ஓ மெய்யோ. எஸ் மேம். ஓகே. ஓ மெய்யோ ஹன்யூ மின்ஸ். ஓகே. நீ ஹுயிஷிய நீத ஹன்யூ மின்ஸுமா. ஓ பூ ஹுய். ஓ பூ ஹுயிஷு ஷிய ஓத ஹன்யூ மின்ஸ். ஓகே, அதே அப்படி 5 டைம்ஸ் சொல்லுங்க. ஓபு ஹுயிஷிய ஓத ஹன்யூ மின்ஸ். ஓபு ஹுயிஷிய ஓத ஹன்ஸ். ஓத ஹன்யூ மின்ஸ். அதே 5 டைம்ஸ் சொல்லுங்க. நீ பூ ஹுய். இல்ல இங்க இருந்து ஓபு ஹுயிஷிய இந்த பிராக்கெட்ல போட்டுருக்காங்க, அது மட்டும். ஓபு ஹுயிஷிய ஓத ஹன்யூ மின்ஸ். 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 Okay, very good. Describe the pictures using the newly learned language points and words. ஓமன் தோ ஹுயி, நாங்கள் எல்லாருமே. அப்போ இந்த தோ அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆல். இன்னொரு மீனிங் இருக்குது, போத்துன்னு இருக்குது. இங்கே 2 பேர் இல்லை, அதனால இதை நம்ம எடுக்க முடியாது. ஸோ we have to take all. ஓகே, ஓமன் தோ we all ஹுயி can என்ன சொல்லலாம்? ஹுயி ஷுவோ ஹன்யூ. அப்போ we all can speak Chinese. அதே மாதிரி சோங்கோ சாயி ஹன் என்ன சொல்லலாம் க்ளோரியா?
குட் டு ஈட் டெலிஷியஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுக்கு என்ன வேர்டு சொல்லுவோம் நம்ம? ஹவ் போட்டுக்கிட்டோம், குட்னு போட்டாச்சு. டு ஈட்டுக்கு என்ன சொல்லுவோம்? சி. ஹவ் சி எப்படி சொல்கிறோம்? ஹவ் சி. இந்த சி வந்து டீயை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க இந்த இடத்துல. சி. ஹவ் சி. தா ஹுயிஸோ, இவர் ஏதோ பண்ணுறாரு. தா ஹுயிஸோ he can able to cook what? சொங்கோ சை. க்ளோரியா, நீங்கள் எனக்கு இது வரைக்கும் கிளாஸ் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா? அது சும்மா அனுப்பி விடுறீங்களா? ஓகே. சோக ஹன்ஸு ஓ ஹுயி, எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் என்ன வரும்? எழுத வருமா இல்லை படிக்க வருமா? எஸ் க்ளோரியா. ஸோ ரீடுக்கு நம்ம என்ன சொல்வோம்? டூ. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம டூ போட்டுக்கலாம். ஜோக ஹன்ஸு ஓ ஹுய் தூ ஹூ ஹுய் என்ன நம்மளால ரைட்டுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? ஷியர். எஸ், ஷியர் டு ரைட். ஓகே, இது அப்படியே படிங்க க்ளோரியா ஒரு வாட்டி, இந்த ஃபுல் சென்டென்சஸ். ஓமன் டோ ஹுய் ஷு ஹனி. எஸ். ஜாங்கோ zai an hauch ta hui jo chango shai. Jörg Hanse wo itu tu hui shia. எஸ். இப்போ நம்ம இந்த இதுக்கு வந்துட்டோம். எப்படி வந்து ஒரு டைசிலபிக் வேர்டு, டோன் கலோகேஷன் இன் டைசிலபிக் வேர்ட்ஸ். இப்போ காஃபை அப்படின்னு வரும்போது எப்படி காஃபை அப்படின்வாங்க. அது மாதிரி கோங்பியூவான் இறங்கி ஃப்ளாட்டில் வந்து கோங்பியூவான் ஜி சாங் சச்சான் டக்குன்னு விழுது இல்லையா? சச்சான். அப்போது ஜி சாங்னா வந்துட்டு காஃபி தெரியும், கொங்கியூவான்னா பார்க்கு, ஜி சாங்னா ஏர்போர்ட்டு, சர்ச்சான்னா ஸ்டேஷன். ஏதாவது ஒரு ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷன், டாக்ஸி ஸ்டேஷன், எல்லாத்தையும் அவங்க சர்ச்சான் தான் சொல்லுவாங்க. ஓகே. அப்போது the third tone in collocation is pronounced differently from the third tone used alone. 214. It is a falling tone with a pitch approximate to 211, which means its later half won't rise as it normally does when used alone. அதாவது இப்போ இந்த தேர்ட் டோன் வந்து ஃபுல்லாக போகல இந்த இடத்துல, அப்படியே இங்கே நின்றுடுச்சு அப்படியே. அதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் இப்படி போய் நிற்கல நார்மலாக. ஸோ அந்த தேர்ட் டோன், செகண்ட் டோன் எல்லாமே கூட இதோட எல்லாமே மைல்டாக அப்படியே நின்றுடுது. அதே மாதிரி இது கூட ஃபுல்லாக போகல, சான் இந்த இடத்துல வரைக்கும் வரணும், ஆக்சுவலாக வரல. ஸோ இந்த ஒரு இதுவை வந்து அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு பேர் டோன் கலோகேஷன். சரி, அதை நம்ம எப்படி இது பண்ணலாம்? ஸோ முதல்ல இதை நீங்கள் லிசன் பண்ணுங்கள் க்ளோரியா. ஃபஸ்ட்டு ஜின்தியன்
听录音并跟读，注意声调的搭配。Listen to the recording and read after it. Pay attention to the collocation of tones. 今天、今年、精彩、车票、公司、刚才、操场、鸡蛋、刮风、欢迎、经理、机会、关心、关于、开始、高兴。 எப்படி இருக்கு க்ளோரியா? ஓகே மேம். ஓகே தானா அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது. ஓகே, ஸோ அது அப்படி தான் இருக்கும் கொஞ்சம். அது இது எல்லாமே வந்து நம்மளை இப்பயே எடுத்தோன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே HSK 3-4 வேர்ட்ஸ். ஓகே. அதனுடைய டைப் ஆஃப் வெக்காபுலரி. இது வந்து நம்ம வெறுமனே இந்த டோன்ஸ்க்காக இதை நமக்கு இப்போத்துலேருந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னா தான் நம்ம HSK 3-4லாம் வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது அப்படியே அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணது மாதிரியே வேண்டாம், அட்லீஸ்ட் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஜின்சியன். ஓகே. ஜின்யன். ஓகே. ஜின்சா. ஜின்சாய். ஓகே. சோபியா. ஓகே. 公池。公才。ஓகே. 公才。修长。机人。国分。欢迎。金。blue, bluey, jingly, jihu, jihui, guan, zin, guan yu, hai shi, gao shi. ஓகே. அப்போ ஓகே, கவுசிங். ஓகே, இப்போ நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்கள். ஜின்தியன். ஜின்தியன். ஜின்னியான். ஜின்யான். ஜின்சாய். ஜின்சாய். ஷோபியாவ். ஷோபியாவ். 公司。公司。康菜。康菜。烧肠。烧肠。鸡蛋。鸡蛋。锅房。锅房。欢迎。欢迎。经理。经理。机会。机会。关心。关心。关于。关于。开始。开始。高兴。高兴。Yes. Okay. So the strokes of the Chinese characters க்கு வந்தாச்சு நம்ம. ஓகே, ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி we have this மேல் நம்ம வந்து ஹெங் பிஏ அப்படின்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஹெச், இந்த பிஹெச் எங்கே வருதுன்னா இந்த செம்மில் வருது இந்த இது. ஓகே, இதுக்கு பேர் பிஹெச். அதே மாதிரி இந்த ஸ்பியர் மாதிரி இருக்கிற இந்த ஒரு இது வந்து இங்கே வருது. ஓகே, க்ளோரியா, am I audible? அதே மாதிரி இந்த இது வந்துட்டு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே வருது. இதோ இங்கே இங்கே.
அப்போது இந்த இடத்துல வரும்போது இதனுடைய மீனிங் அவங்க எதுவும் கொடுக்கல. இதுக்கு பேர் வந்து ரைசிங், ஸ்லாண்டிங் ஹூக், லெஃப்ட் ஃபாலிங் ஆர் டேர்னிங் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கு இங்கிலீஷில் பியச்ச, சியகோ, தீ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, த சிங்கிள் கேரக்டர் கம்போனன்ட்ஸ் முதல்ல வந்து இது இப்படி தான் வச்சுருந்தாங்க. ஈஸ்ட் சைடு வேர் த சன் ரைசஸ், இட்ஸ் ஆப்போசிட் டு இஸ் வெஸ்ட், தொங்ஸு அப்படின்றது. இது வந்து தொங்கு, ஆக்சுவலாக அது ஒரிஜினலாக இங்கேயே கொடுத்துருக்காங்க தொங்கு. சு அப்படின்றது வந்து பெஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறது தொங்கு தான். இப்படி வந்துட்டு 1 2 1 2 3, அதுக்கு அடுத்தது 4, அதுக்கு அடுத்தது 5. தொங்ஸு. அப்போ தொங் அப்படின்னாலே ஈஸ்ட் சைட். நம்ம எப்படி போனால் இப்படி போட்டு டக்குன்னு இப்படி போட்டு முடிச்சிடலாம். அதை ஒரு 4 போடுற மாதிரி போட்டு அது கீழே இருந்து இப்படி வந்து கொஞ்சம் வளைச்சிக்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி ஓ வந்து த கேரக்டர் ஒரிஜினலி லுக்டு லைக் எ வெப்பன் வித் ஷார்ப் பாயிண்டட் எட்ஜஸ். இந்த இடத்துலையும் ஷார்ப்பாக இருக்குது, இந்த இடத்துலையும் ஷார்ப்பாக இருக்குது, ஏதோ ஃபேலங்ஸ் மாதிரி ஏதோ இருக்குது. நவ் இட் இஸ் அ பர்சனல் ப்ரொனவுன். ஓகே, ஸோ யார்கிட்ட அந்த மாதிரி அவனை பாதுகாத்துக்கிற ஆயுதங்கள் இருந்ததோ அவனை தான் மனுஷனாக பார்த்தாங்க. அதனால அவனை வச்சு தான் அந்த நா அப்படின்றதே வந்தது. ஓகே, ஸோ அப்போது அவங்க என்ன, இது கொஞ்சம் இருக்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட். 1, அதுக்கடுத்து அப்படியே நீட்டமாக எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் தென் 2, இதை முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்படி ஸ்பீடாக போடும்போது இப்படி போட்டுருவாங்க, முடிஞ்சிருச்சு. இப்படியும் போடலாம். ஓகே, அப்போது இந்த ஓ அப்படின்றது வந்து ஐ, மீ அப்படின்ட்டு 2 மீனிங் இருக்குது. ஐ, மீ. அதே மாதிரி தேர்டு வந்துட்டு சு அப்படின்னு சொல்கிறாங்க. சு அப்படின்னாலே வந்துட்டு the சு வாஸ் ஒரிஜினலி ஷேப்டு லைக் எ பேர்ட்ஸ் நெஸ்ட். இதுதான் அந்த பேர்டு போல இருக்கு மேபி. ஆமாம், இது பேர்ட்ஸ் நெஸ்ட் தானே. இந்த தூக்கணாங்குருவியெல்லாம் இப்படி தானே கூடு கட்டி வச்சுருக்கோம். ஒரு பந்து மாதிரி, ஒரு பால் மாதிரி இருக்கும்ல. Have you noticed, Gloria? வாய்ஸ் இப்போ ஓகே. இந்த தூக்கணாங்குருவிலாம் இருக்கும் இல்லையா, அதில் அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் இப்படி ஒரு கூடு மாதிரி இப்படி வச்சுருக்கோம், அது மாதிரியே இருக்குல்ல. ஸோ அதை வச்சு மேபி பேர்ட்ஸ் வந்து தே ஆல்வேஸ் கோ ஆன் வித் த பெஸ்ட் சைட் ஃபேஸிங்கில் வச்சுருந்ததா எனக்கு தெரியல அவங்க ஊரில். யார் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. இப்பயும் அதை கட்டி தான் வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது, அதை வச்சு தான் அதை கட்டுது. ஸோ அது வந்து பார்த்தா எந்த மழையிலும் எதுலேயும் ஒன்றாகாது, அது ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் அது. ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் பேர்ட்ஸ் டேரெக்ஷன் பார்த்து கட்டுறதை வச்சு, ஆமாம் இவங்களுக்கு அந்த மாதிரி லாஜிக் வச்சு தான் கண்டுபிடிச்சி அதுக்கு டேரெக்ஷன் வச்சு, அந்த டேரெக்ஷன் இப்போ மாடர்ன் டைம்ஸில் அதுக்கு வெஸ்டர்ன் பேர் வந்துருச்சு. ஓகே, சு அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லுவோம்? சு 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 சுனா வந்து வெஸ்ட்டு. So basically Chinese characters fall into 2 types of structures, the single component structure and the compound structure. The former has only one component, for example ren, while the later is made up of 2 or more components, ni. ஓகே, ஸோ அதான் இப்போ இதில் வந்து சிங்கிள் கம்போனண்ட்டாகவும் இந்த மாதிரியும் வரும். இப்போ இந்த மாதிரி வரதில் வந்து வி ஹேவ், நான் இப்போ வந்து அந்த ஹார்டின் ஸ்ட்ரக்சர் போட்டோம் இல்லையா, இதெல்லாம் வந்து சிங்கிள் கம்போனண்ட்டு. ஓகே, இப்போ அதே வந்து இந்த மாதிரி போட்டோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஜென்னு. இது வந்து 2 கம்போனண்ட், இது ஒரு கம்போனண்ட், இது ஒன்று, இது ஒன்று. இதுக்கு வந்து மீனிங்கே வந்து வராது. இதோட சேர்ந்து வேறு ஏதாவது வந்துச்சுன்னா தான் அது மீனிங் வரும். இப்போ இதெல்லாம் வந்து சின்னுன்றது வந்து நம்ம ஹார்ட் அப்படின்றது வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ கோ இஸ் அ சிங்கிள் கம்போனண்ட்டு, அது மவுத்து. அதே மாதிரி க இஸ் அ சிங்கிள் கம்போனண்ட்டு. இப்போ இதே வந்து தா அப்படின்னு போடுறோம் இல்லையா, இந்த தா வந்து இட் இஸ் அ டபுள் கம்போனண்ட், அதாவது மிக்சட் கம்போனண்ட். அது காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லணும். இது வந்து காம்பவுண்ட், ஏன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரேடிக்கல் தேவைப்படுது, இப்படி ஒரு ரேடிக்கல் தேவைப்படுது, அப்போ மோர் தென் 1 2 தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரை வந்து நம்ம காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு, அது 2 சேர்ந்தால் தான் அங்கே இந்த இடத்துல மீனிங்கே வருது. மினிமம் 2 சேர்ந்தால் தான்.
அப்போ இதில் சிங்கிள் காம்போனண்ட் அண்டு இந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்னு 2 விதம் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் இந்த சைனீஸ் கேரக்டரில். அதில் தான் அவங்க அதுக்காக சொல்கிறாங்க. இப்போ ரென் அப்படின்றது வந்து சிங்கிள், ஓ அப்படின்றது வந்து சிங்கிள், சொங்குன்றது சிங்கிள். அதே இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி ரேடிக்கல் வந்து அது சம்மந்தமே இல்லாமல் இப்படி வர்றது எல்லாமே காம்பவுண்ட். இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடும் க்ளோரியா எழுதுறது. இதுதான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் வரும். ஸோ பேர் ஒர்க் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீ ஹோய் ஷோ ஹனியுமா, கேன் யூ ஸ்பீக் சைனீஸ்? ஓ ஹுய் ஷோ ஹனியுமா, அந்த மா விட்டுடணும். ஹனியூ ஈதியார். ஈதியார், ஓகே, வெரி குட். நீ ஹுய் ஷே ஹன்சுமா, நீ ஹுய் ஷே ஹன்சு, ஓ ஹுய் ஷே ஹன்சுமா ஈதியார். மா விட்டுடணும். ஓகே சார். ஹன்சி ஈதியார். ஈதியார். நீ த ஹனியூ மின்ஸு ஜாவ்ஷமா, வாட் இஸ் யுவர் சைனீஸ் நேம் கால்ட் அஸ்? அந்த நீயை மட்டும் எடுத்துட்டு ஷம்மாவையும் எடுத்துடணும். ஸோ நீ த ஹனியூ மின்ஸு ஜாவ்ஷமா, ஓ த ஹனியூ மின்ஸு இஸ் க்ளோலியா. ஆரை வந்து எல்லுன்னு வச்சுக்கணும். க்ளோலியா. ஓ த ஹனியூ மின்ஸு ஜியோ க்ளோலியா. க்ளோலியா. ஓகே. நீ ஹுயிஷிய நீ த ஹனியூ மின்ஸுமா, கேன் யூ ரைட் யுவர் சைனீஸ் நேம்? ஓ ஹுயிஷிய நீ த ஓ த ஹனியூ. அவ்வளோதான் க்ளோரியா, வெரி குட். ஓகே, ஸோ கேன் யூ ஆஸ்க் மீ த கொஸ்டின் நவ்? ஏன்னா இது பேர் ஒர்க்கு. நீ ஹுயிஷோ ஹனியுமா, ஓ பூ ஹுய் ஷோ ஹனியூ. நீ ஹுயிஷிய ஹன்சிமா, ஓ ஹுயிஷிய ஹன்சு, பூ ஹுய் ஷோ ஹனியூ. நான் வாய்ஸ் கேட்கல. ஓகே, அதாவது நீ ஓ ஹுயிஷிய ஹன்சு, ஓ பூ ஹுய் ஷோ ஹனியூ. இப்போ கேட்குதா க்ளோரியா? ஓகே. நீ த ஹனியூ மின்ஸு, நீ த ஹனியூ மின்ஸு ஜியோ சின்மா. ஓ த ஹனியூ மின்ஸு அலுனா. நீ ஹுயிஷிய நீ த ஹனியூ மின்ஸுமா, ஓ பூ ஹுயிஷிய ஓ த ஹனியூ மின்ஸு. ஓகே க்ளோரியா, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆஸ்க் அபவுட் ஈச் அதர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் டேக் நோட்ஸ். ஈச் குரூப் சூசஸ் ஒன் மெம்பர் டு மேக் அ ரிப்போர்ட். ஓகே, இங்கியூனா இங்கிலீஷு, ஃபாயூனா ஃப்ரெஞ்சு, ரீயூனா ஜாப்பனீஸு. இதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி வேர்ட்ஸ். சப்ளிமெண்ட்ரி வேர்ட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து கேட்குறோம். ரீயூ இங்கிலீஷ் இருக்குது, இது இருக்குது. ஸோ நீ ஹுய் ஷோ அதே தான், மேலே இருக்கிறதே தான். ஓகே, நீ ஹுய் ஷோ இங்கியூமா, Gloria, நீ ஹுய் ஷோ இங்கியூமா, கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? ஓ ஹுய் ஷோ இங்கியூ. நீ ஹுயிஷிய நீ த இங்கியூ மின்சுமா, கேன் யூ ஏபிள் டு ரைட் யுவர் இங்கிலீஷ் நேம்? நீ ஹுயிஷிய நீ த ஹனியூ மின்சுமா, ஓ ஹுயிஷிய ஓ த ஹனியூ மின்சு. ஓ த ஹனியூ மின்சு. ஓகே, அதே மாதிரி நீ ஹுயிஷுவோ ஃபாயூமா, கேன் யூ ஸ்பீக் ஃப்ரெஞ்ச்? ஓ
ஓ பூ ஹுய் ஷுவோ sure for you ஃபாய் for ஃபாய் தாவை ஷுவோ ஹன்யூமா தாவைனா டேவிட் தாவை ஷுவோ ஹன்யூமா இஸ் டேவிட் ஏபிள் டு ஸ்பீக் சைனீஸ் my voice breaks அப்படியா ஓகே தாவை ஷுவோ ஹன்யூமா Gloria, தாவை ஷுவோ ஹன்யூ கேக்குது மேம் இப்போ Gloria, am I audible? sure Gloria? கேக்குது மேம் அதாவது தாவை ஷுவோ ரியூமா இஸ் தாவை ஏபிள் டு ஸ்பீக் தாவை ஷுவோ ரியூ அப்படின்னா ஜாப்பனீஸ் ஸோ தாவை ஷுவோ ரியூமா நீங்கள் என்ன சொல்வீங்க அதுக்கு ஆன்சர் என்ன சொல்வீங்க தாவை ஷோ ரியூ தாவை ஷுவோ ரியூ ஓகே தாவை தாவை ஹுயிஷியா ரியூமா இஸ் டேவிட் ஏபிள் டு ரைட் ஜாப்பனீஸ் தாவை ஹுயிஷியா ரியூமா ஹுயிஷியா தாவை hui share ரியூ இடியான் ஈத்தியா ஓகே ஸோ இந்த லெசன் முடிச்சிட்டோம் க்ளோரியா ஓகே சரி பால் நோபுல புக்குன்னு இருக்கு இல்லையா ஒன்று இது நான் உங்களுக்கு இந்த புக்கு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே பார்த்துருக்கோமா க்ளோரியா நீங்கள் இல்லை இல்லை இந்த புக்கு பார்த்துருக்கீங்க இந்த புக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் மேம் வாய்ஸ் கேட்கல ஸ்க்ரோல் பண்ணுறது மட்டும் தெரியுது நீங்கள் பேசுகிறீங்களா அப்படியா எனக்கு உங்கள் வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்குது கேட்குது மேம் ஓகே இப்போ இந்த புக்கு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா எஸ் மேம் ஓகே ஸோ இது நம்ம வெறுமன ப்ராக்டிஸ் ஸ்போக்கன் ப்ராக்டிஸ்க்காக வச்சுக்கலாம் ஓகே ஓகே ஏன்னா அது வந்து கிராமட்டிக்கலாக இவ்வளோ நேரம் போயிட்டே இருந்துச்சு இல்லையா அதனால் ஓகே இதில் வந்து என்ன சொல்கிறாங்க ஓ யாவ் ஓ யாவ் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்கிறோம் ஓ யாவ் அப்படின்னாலே வந்துட்டு ஐ வாண்ட் ஓ யாவ் சௌமியா ஐ வாண்ட் ஃப்ரைடு நூடுல்ஸ் ஐ வாண்ட் ஃப்ரைட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஓ யாவ் சௌமியா அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு இது என்ன சொல்கிறோம் நம்ம நீயாவ் சௌமியன்மா அப்படின்னு கேட்கணும் இல்லையா இப்போ உங்களுக்கு வேணுமான்னு கேட்கணும் நான் அப்போது இந்த இடத்துல வந்து அவங்க தே ஆர் இன்ட்ரடியூசிங் க்ளோரியா என் வாய்ஸ் கேட்குதுல்ல கேட்குது மேம் ஓகே ஐ வாண்ட் டோஃபு அப்படின்னா இப்போ அவங்க வந்து தே கோ வித் தோஃபு தோ இப்படி வராங்க தோஃபு நமக்கு ஃபூ கிடையாது அகெயின் நம்ம வரதா இருந்தால் இப்படி தான் வரும் தோஃபு ஓகே TOFU தோஃபுன்னு வச்சுக்கலாம் ஓகே ஓகே ஐ வாண்ட் தோஃபு அப்படின்னா இது நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட தான் இந்த யாவை வந்து நம்ம சொல்லணும் இப்போ இதே வந்து இப்போ இன்றைக்கி தான் நமக்கு ஒரு கலீக் வந்துட்டு நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு ஓயாவ் அப்படின்னு சொல்லக்கூடாது இட் வில் பி லைக் இம்பொலைட் ஆகிடும் அப்புறம் அதே மாதிரி ஹனா அண்டு ஓகே ஓ யாவ் தோஃபு ஹ சௌமியா எனக்கு வந்து தோஃபுவும் வேணும் சௌமியானும் வேணும் ஓகே அதே மாதிரி பூ அப்படின்றது வந்து நோ நாட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஓ பூ யாவ் எனக்கு வேண்டாம் ஐ டோன்ட் வாண்ட் ஐ நாட் வாண்ட் க்ளோரியா வாய்ஸ் கேட்குதுங்களா
குளோரியா? இப்போ கேட்குறேன். ஓகே சரி, இப்போ நீங்கள் இதை படிங்க, மேலேருந்து படிங்க. ஓ யாவ் சாவ் மியாவ். ஓ யாவ் சாவ் மியாவ். டோஃபு. ஓ யாவ் டோஃபு. ஹ. ஓ யா டோஃபு ஹ சாவ் மியாவ். ஓகே. பூ. ஓ பூ யாவ். ஓ பூ யாவ் டோஃபு ஹ சாவ் மியாவ். இப்போ நம்ம ரெண்டாவது பர்சன், செகண்ட் பர்சனை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நீ இல்லையா? அப்போ நீ அப்படின்னாலே செகண்ட் பர்சன் நீ ஆவ். அப்போ அதே தான், நம்ம இங்கிலீஷ் மாதிரி நம்ம மாற்ற மாட்டோம். இப்போ ஐயனா வந்து ஐஎம்னு சொல்லுவோம், யூன்னு வரும்போது ஆர்ன்னு மாற்றோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே கிடையாது. ஐ வாண்ட், யூ வாண்ட் அப்படின்னே எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா யாவ் அந்த மாதிரி இருக்குது, வாண்ட்டுன்ற மாதிரி வருது இல்லையா? ஸோ அதனால இங்கிலீஷை மாற்ற மாட்டோம் நம்ம. ஸோ பெருசாக கான்ஜுகேஷன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல சைனீஸ் லாங்குவேஜில் எதுவும் கிடையாது. இப்போ நீ ஆவ்னா யூ வாண்ட்மா, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறோம். இது என்ன வேணுமா அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும் போது அவங்க நம்மள மாதிரி வந்து ஒரு ரைஸ் ஈட்டிங் நேஷன். சவுஃபன்னாலே ஃப்ரைடு ரைஸ். இப்போ சவ் அப்படின்னாலே இந்த இது வந்து இந்த ரேடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் ஃபயர். ஃபயரை வந்து இதில் வச்சு சிம்மில் வச்சு இது பண்ணுறாங்க. இது வந்து ஃபயரு, இது வந்து ஷவ்னா லெஸ்ஸு. அப்போ ஃபயரை ரொம்ப கம்மியாக வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்போது நீயாவ் சவுஃபன்மா. ஸோ குளோரியா உங்களுக்கு வேணுமா ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? நீயாவ் சவுஃபன்மா. யாவ். யாவ். ஓகே, யாவ் சவுஃபன். ஓகே, ஸோ இப்போ இஃப் யூ டோன்ட் வாண்ட் மீன்ஸ் யூ கேன் சே தட் புயாவ். நல்லா இப்படி சொல்லிடலாம், புயாவ். அதே மாதிரி மப்போ தோஃபு அப்படின்றது இப்போ நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும்ல. இப்போ நம்ம இந்த ஜிஐ டேக்டுன்னு ஒன்று சொல்லுவோம். ஜிஐ டேக்டுனா இப்போ திருநெல்வேலிக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து அல்வா இல்லையா? அந்த மாதிரி பெய்ஜிங்கில் வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி வந்து மப்போ தோஃபு. ஓகே, மப்போ தோஃபு அது ஏதோ இந்த இது மாதிரி பன்னீர் மாதிரி ஏதோ ஒரு ஸ்டஃப். ஓகே, அது வந்து அவங்க கிராண்ட்மாஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது ஜிஐ டேக்டு ஒரு ப்ராடக்ட். அது நல்லாயிருக்கும் போல இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்போ வந்து யூ வாண்ட் அ மப்போ தோஃபு அப்படின்னு கேட்குறாங்க. நீயோ மப்போ தோஃபுமா, do you want மப்போ தோஃபு அப்படின்னு கேட்டால் நம்ம ஒன்று as usual we can say that எனக்கு வேணும் வேணான்னு சொல்ல போகிறோம் இல்லையா? அப்போ ஒன்று we will be saying that ஓயாவுன்னு சொல்லுவோம், இல்லைனா ஓப்புயாவும் சொல்லுவோம். I want or I not want. ஓகே, இப்போ அதே வந்து நீ பூயா மப்போ தோஃபுமா, உனக்கு வேணாமா மப்போ தோஃபு அப்படி கேட்போம் இல்லையா? அப்படியே ஒரு ஃபார்மேட் ஆஃப் கொஸ்டின் இருக்கு இல்லையா? we are like asking, bringing the curiosity in the other person. உனக்கு இப்போ நீ எடுத்துக்கல அப்படின்னா அப்புறம் உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி when you want to imply that we will be asking a question that நீ பூயா மப்போ தோஃபுமா, don't you want that? ஓகே, அந்த மாதிரி கேட்குறேன். நீ பூயா மப்போ தோஃபு குளோரியா. ஓப்புயா. நீயா பூயா. சரி, இப்படியும் கேட்கலாம். அதே மாதிரி இப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் இல்லையா? ஒவ்வொரு பர்சனுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு வே ஆஃப் ஆஸ்கிங் இந்த கொஸ்டின் வந்து நீயா பூயா உனக்கு வேணுமா வேணாமா அந்த மாதிரி கேட்கறது என்னது? நீயா பூயா. நீங்க இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. நீயா பூயா. அப்படியே ஒரு மாதிரி நல்லபடியா இதுக்கு பேர் தான் வந்து டோன்ஸ் சந்தின்னு சொல்லுவாங்க. நீயா பூயா. ஓகே, அப்போ வந்து நீயா பூயா சாஃபன் ஹம் அப்போ தோஃபு. நீயா பூயா சாஃபன் ஹம் அப்போ தோஃபு. ஸோ டூ யூ வாண்ட் சாஃபன் அண்ட் இது தோஃபு அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் இதை வந்து 3 times ரிப்பீட் பண்ணுங்க. நீயா பூயா சாஃபன் ஹா மாப்போ தோஃபு. எஸ், நீயா பூயா சாஃபன் ஹா மாப்போ தோஃபு. எஸ், நீயா பூயா சாஃபன் ஹா மாப்போ தோஃபு. எஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், நெக்ஸ்ட்டு சாக்கு போயிட்டோம். சானா டீ இல்லையா? அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு டீ மாதிரி மில்க் நியோனை சா கிடையாது. நியோனை சானா மில்க் டீ. நியோனை சா. ஓகே, நியோனை சானா மில்க் டீ. ஓகே, அவங்க மில்க் டீலாம் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா மில்க் டீ குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு லங்ஸில் பிரச்சனை வந்துடும். நம்மள மாதிரி ப்ராட் லங்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ அதனால் தே ஆல்வேஸ் கோ ஃபார் த இந்த இது என்ன சொல்கிறது, இந்த தான்
எல்லா மூலிகையும் இந்த இது அதில் போட்டு குடிக்கிறது. ஓகே, ஸோ கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ நியாவ் புயாவ் ஹ மப்போ தோஃபு. ஸோ டோன்ட் யூ வாண்ட் மப்போ தோஃபு, நியாவ் புயாவ் சாக மப்போ தோஃபு. அதில் போய் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறாங்க, டோன்ட் யூ வாண்ட் டீ அண்ட் மப்போ தோஃபு. ஓகே, நீங்கள் என்ன சொல்லுவீங்க க்ளோரியா? நியாவ் புயாவ் சாக மப்போ தோஃபுமா? பூயாவா இல்லை ஓயாவா? பூயா. ஓகே, யாவ் ஓயாவ் சாகம் அப்போ தோஃபு அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்குது. அப்போ யாவ் அப்படின்னும் போது நம்ம வி ஆர் சேயிங் இட் அஸ் அ பாசிட்டிவ் ஆன்சர். இப்போ எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு மப்போ தோஃபுலாம் இன்னும் வேண்டாம் அப்படின்னும் போது வி ஹாவ் டு கோ வித் பூயாவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பூயாவ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் எக்ஸ்டெண்டிங் த ஆன்சர் பை சேயிங் அண்ட் கன்ஃபர்மிங் இட் ஓ பூயாவ் சாகம் அப்போ தோஃபு. ஓகே, இங்கே மேலே இருந்து அப்படியே படிச்சுட்டே வாங்க. Niya Puyaw Chow Fan Ki Fan He Mapo Tofu. Okay. Cha. Okay. Niya Puyaw Cha He Mapa Tofu. Okay. Yaw. Okay. Yaw. Oya Cha He Mapa Tofu. Okay. Puyaw. Okay. Puyaw Yo Puyaw Cha Mapa Tofu. Yes. இப்போ நம்ம தேர்ட் பர்சனுக்கு போயிட்டோம். He wants. Tayav. He wants. அதே மாதிரி தாப்புயாவ். He not want. நம்ம he not want இங்கிலீஷில் சொல்ல முடியாது, ஏன்னா we have a format இல்லையா. He doesn't want. ஓகே, அதே மாதிரி சூ சொல்கிறாங்க, சூ நாட் டு கோ. சூன்னு அர்த்தம் டு கோ. அப்போ he doesn't want to go. தாப்பு யாவ் சூ. தாப்பு யாவ் சூ பெய்ஜிங். அப்போ பிளேஸ் சூ நாட் டு கோ. அப்போ வந்து ஏதோ ஒரு பிளேஸ் போகணும் இல்லையா. தாப்பு யாவ் சூ ஷ்வேஷியாவ். he not want to go to school. He not want to go to college. He not want to go to office. அப்படின்னும் போது தாப்பு யாவ் சூ ஷ்வேஷியாவ். தாப்பு யாவ் சூ கொங்ஸோ. கொங்ஸோன்னு ஆஃபீஸ். தாப்பு யாவ் சூ தா ஷுவே. தானாலே பிக்கு, ஷுவேனா ஸ்கூலு. தா ஷுவே. he don't want to go to college. He don't want to go to school. அந்த மாதிரி போது we can go like this. அப்போ ஷூக்கு வந்துருச்சுனாலே நம்ம ஏதாவது ஒரு பிளேஸ் பேர் போட்டாகணும் இல்லையா. ஸோ அதனால தாயாவ் புயாவ் சூ பெய்ஜிங். ஸோ டோன்ட் யூ வாண்ட் டு கோ டு பெய்ஜிங். அவனுக்கு பெய்ஜிங் போகணுன்னு இன்ட்ரெஸ்டே இல்லையா அப்படின்ற மாதிரி when we are asking this form யாவ் புயாவ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா you have to make a phrase of what? யாவ் புயாவ். அது அப்படியே ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்க க்ளோரியா. தாயாவ் புயாவ். க்ளோரியா. க்ளோரியா. க்ளோரியா, am I audible? இப்போ கேட்குதுங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போது இந்த பேஜ், ஓகே இதில் இருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுது. இந்த பேஜ் மட்டும் இப்போ ரைட் இட் டவுன் இன் யூர் நோட் புக். நீ புயாவ் எழுதுங்க. நீயாவ் புயாவ், அப்புறம் சா, நீயாவ் புயாவ் சாகம் அப்போது. இது வரைக்கும் இந்த 5 sentences. யா, இந்த பேஜ் அப்படியே எழுதி சொல்கிறேன். யாவ் புயாவ். எஸ்.